பூவாளி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். மாடி தோட்டங்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் தோட்டங்களிலும் பல செடிகளை வளர்த்து பராமரித்து வரும் உங்களுக்கு பூவாளி நிகழ்ச்சியின் மூலமாக அன்பது அரிய வகை அன்பது பாரம்பரியம் மிக்க மருத்துவம் குணம் வாய்ந்த அன்பது பல செடிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வரும் பூவாளி நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய மூலிகை வந்து நிலவேம்பு. இந்த நிலவேம்பு என்கிற ஒரு மூலிகை வந்து என்பது குறும் செடியாக இருக்கக்கூடியது. இது மிளகாய் செடி போன்ற தோற்றமுடையது. என் இலை வந்து நீண்டு இருக்கும். என்னுடைய பூ வந்து கொசுவை போல தோற்றமளிக்கக்கூடியது. அதுபோது இதனுடைய பாரம்பரியமிக்க இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மூலிகைக்கு கொசுவால் வரக்கூடிய பலவிதமான டெங்கு காய்ச்சல் வைரஸ் நோய்கள்லாம் போகக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு உண்டு. அதனால் ஆடும்போது இன்றைக்கி சென்னையில் தமிழ்நாட்டில் பல பேரை வந்து மிரட்டிட்டு வரோம். டெங்கு காய்ச்சலை வந்து இது பூரணமாக குணப்படுத்தக்கூடிய அருமையான தாவர மூலிகை இது. இந்த மூலிகை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும், என்னுடைய மருத்துவ குணம், என்னுடைய வளர்ப்பு முறை அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதோ அன்பது என்னுடைய செடி வந்து அன்பது குறுஞ்செடியாக பல கிளைகள் கொண்டு அன்பதாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. இது கசப்பு தன்மையுடைய செடி. இதன் கசப்பு தன்மையால் தான் உடலில் உள்ள பல இரத்தத்தில் உள்ள அத்தனை விஷத்தையும் முறிக்கும். பாம்பு விஷம், கரணை விஷம், தேள் விஷம், இப்படி எல்லா விதமான விஷக்கடிகளையும் போக்கக்கூடிய அபூர்வமான மூலிகை. இந்த மூலிகை இனமாக வந்து இனம் கண்டு என்பது இது நாட்டுப்புறங்கள்லையும் அடுத்த கிராமங்களில் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறியானங்கை அடுத்த பெருங்கானங்கைன்ற ரெண்டு விதமாக சொல்லக்கூடிய விதம் உண்டு. ஆனால் இது வந்து நிலவேம்பு. இந்த நிலவேம்புன்றது வந்து தான் பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடியதுனாலும் முக்கியமாக இது வந்து கொசுக்களால் வரக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அபூர்வமான மூலிகை. இதை நாம் வந்து வீடுகளில் நம்ம வளர்க்கலாம். அடுத்தது மாடிகளில் வந்து ஒரு தொட்டிகளில் வளர்க்கலாம். நிலவேம்பில் வந்து 2 வகையான செடி இருக்குது. அதில் ஒன்று வந்து அதிக இலையை வந்து நீண்டு இருக்கும், பெருசாகவும் இருக்கும். இன்னொரு செடி வந்து சிறுசாக இருக்கும். அடுத்தது அதனுடைய சிறிய தன்மை உண்டு, அதிக பசுமை நிறம் உண்டு. இது வெளிர் பச்சை உண்டு, அது வந்து அதிக பசுமை உண்டு. அதில் வந்து கதிர்கள் இருக்கும், அது பூ சின்ன வடிவத்தில் இருக்கும், அது வந்து கொசு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது காய் வந்து 4 பட்டையாக இருக்கும். இது வெடித்து காய் வந்து காற்றின் மூலியமாக பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதனுடைய இனவிருத்தி வந்து விதைகள் மூலியமாக பரவும். இது கூட்டு குடும்பமாக வாழும். இது வந்து புதர்களில் இருக்காது. இது வந்து மண் ஈரப்பதமுள்ள இடத்துங்களில் இது வந்து அதிகமாக காணக்கூடியது. அடுத்த சாலை ஓரங்களில் கூட ஒரு சில இடங்களில் வந்து காணக்கூடியது. இதை வந்து நாம் அடுத்தது இந்த செடியாக வந்து வேரோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்டு பயன்படுத்திக்கலாம். இல்லை அடுத்தது விதைகளை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து அதிகமாக டெங்கு காய்ச்சல், வைரஸ் போன்ற நோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்தக்கூடியது. இதன் தடைகளை வந்து இடித்து சாறு எடுத்து 1 ounce வீதம் 2 வேளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு 5 நாளில் பூரண டெங்கு காய்ச்சல் வந்து பூரண குணம் பெறும். அதனால் வந்து விஷக்காய்ச்சல்கள் தீரணும் அப்படின்போது இன்னும் பன்றி காய்ச்சல் போன்ற விளைவுகள் தீரணும்னா அடுப்பது நிலவேம்பு, பற்படாகம், விஷ்ணுகரந்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்து நாம் வந்து சூரணமாக செய்து காலை மாலை 2 வேளை எடுத்துட்டோம்னாக்கா சகல விதமான ஜுரங்களையும் கட்டுப்படுத்தும். அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதனால் விஷம் வந்து நமக்கு அதிகமாக ஏறாத அளவுக்கு தடுக்கக்கூடிய வாய்ப்பும் இதுக்கு உண்டு. அதனால் இது விஷமுறிவு மூலிகையாகவும் எடுத்துக்கிறோம். ஜுரங்களை போக்கக்கூடிய வாய்ப்புக்கும் இந்த மாதிரி மூலிகை எடுத்துக்கிறோம். அதனால் இதை வந்து நீங்கள் வீடு மாடி தோட்டங்களில் வந்து நட்டு அதை பராமரித்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா இது வந்து அதிக பயன்பெறலாம். இன்றைக்கு நாம் இந்த நிலவேம்பு என்ற செடியை பார்த்தோம். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.